அரசாங்க பல திட்டங்கள்லாம் கட 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 கடன்னு நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்களே. புதுசு புதுசாக தினசரி ஏதோ ஒரு திட்டத்தை இது பண்ணுறாங்க, தினசரி ஏதோ ஒரு கட்டடத்தை திறக்கிறாங்க, தினசரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக அவங்க தேர்தல் இதை வந்து அறிவிக்கப்படாத தேர்தல் பிரச்சாரம் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. வேறு எந்த கட்சியும் எது செயல்படுற மாதிரி தெரியல. பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்கிறத தவிர யாரையும் செயல்படுற மாதிரியே தெரியல. ஆனால் என்னன்னா, இவ்வளவும் ரைட்டு, இவ்வளவு உழைப்பு இருக்கு, ஞானேஷ்குமார் என்ன பண்ணுறதா இருக்கீங்க? சீட்டாட்டத்தில் வந்து ஒருத்தன் புதுசாக வர்றான்னா அவனை ஏமாத்துறதுக்கு முதல் 2 கேம் அவனை ஜெயிக்க விடுவார். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வெறி பிடிச்சவன் ஆகிடுவான். அப்படி தான் சூதாட்டத்தில் பழக்குவாங்க. அது மாதிரி தான் இந்த தேர்தல் கமிஷன் தான் யோக்கியம்னு காட்டுறதுக்காக 2-3 எதிர்கட்சி இருக்கிற இடங்களை ஜெயிக்க விடுவாங்க. மீடியாக்கள் உயிரை விடுறீங்க, ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்துட்டாருன்றீங்க, எங்கள் கண்ணுக்கு தெரியல. இருந்தாச்சும் மீடியாக்கள் வாயை அடைக்கிறதுக்காக அவருக்கு வேறையே சொல்லலையே. அதனால் அது கூட சொல்லக்கூட சொல்லனாக்கா தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களில் 15%, 50% அவருக்கு தான் வருது அப்படிங்க என்னென்னமா கதை விடுறீங்க. 1949 ஆரம்பிச்ச அந்த கட்சி இன்னைக்கு வந்து ஓய்வு இல்லாமல் வேலை பார்க்கும், இயங்கிக்கிட்டே இருக்கு 24 hours. தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க. தோக்குற தோல்விகளை கண்டு அவங்க துவண்டு போகலையே. கலைஞர் தோக்காத தோல்வியா? எத்தனை தடவை தோத்தாரு. ஆட்சிக்கு வந்தாங்கன்னு எடுத்தாக்கா அதிமுக தான் அதிக ஆட்சிக்கு வந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு கட்சியை காணும். என்னைக்கு ஒரு கூட்டணியில அதிகமா சீட்டு கொடுன்னு கேட்கறாங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிறது அந்த கூட்டணியிலன்னு அர்த்தம். ஜெயிக்க முடியாத கட்சியில இப்போ ஜெயிக்க முடியாத கட்சியில வந்து சரத்குமார் வந்து ஒரு மிரட்ட விட்டாரு, எனக்கு 40 சீட்டு வேணும்னாரு, கொடுத்து விட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் ஜெயிக்க போறதில்லை, நீ வந்து நின்று. சரத்குமாருக்கு 40 கேண்டிடேட்டே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால தான் இப்போ சீட் ஷேரிங்கில் தகராறு வருதுன்னாவே வெற்றி வாய்ப்பு அந்த கட்சிக்கு அந்த கூட்டணிக்கு அதிகமாக இருக்குதுங்கிறதுனால தான் சீட் ஷேரிங்கில் தகராறு வருது. தமிழ் நியூஸ் நேயர்கள் கண் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் சார். சார், திமுகவினுடைய தெற்கு மண்டல இளைஞர் அணி மாநாடு மிக பிரம்மாண்டமாக விருதுநகரில் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. சிஎம் ஸ்டாலின் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் இளைஞர்கள் எல்லாருமே திமுக தங்களுடைய அந்த சீருடை அணிந்து வந்திருக்கிறாங்க. கட்டுக்கோப்பான இயக்கம், கட்டுக்கோப்பான ஒரு கூட்டம். இது கட்டுக்கடக்காத கூட்டம் அல்ல. தலைமைக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அந்த நடக்கும் அந்த கூட்டம். தலைமைக்கு கீழ்படுகிற கூட்டம். எஸ், அது வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் நடந்து முடிந்திருப்பதாக மாண்பு முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு, துணை முதல்வரும் பேசியிருக்கிறாரு. 200 அப்படின்ற ஒரு டார்கெட்டோட போறாங்க. இந்த பிரம்மாண்ட மாநாடுகள் இந்த மாசமே 5, அடுத்து மார்ச் மாசம் 8ஆம் தேதி மாநில மாநாடு, 10 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய மாநில மாநாடு. டிஎம்கே இந்த கேம்பெயின்ல எப்படி அஹெடா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இருந்து அஹெடா தான் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்க பல திட்டங்கள்லாம் கட 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 கடன்னு நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்களே. புதுசு புதுசாக தினசரி ஏதோ ஒரு திட்டத்தை இது பண்ணுறாங்க, தினசரி ஏதோ ஒரு கட்டடத்தை திறக்கிறாங்க, தினசரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக அவங்க தேர்தல் இதை வந்து அறிவிக்கப்படாத தேர்தல் பிரச்சாரம் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. தினசரி நம்ம வந்து முதலமைச்சர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பார்க்குறோமே. நான் இப்போ இது ஆவடி போகிற வழியில் வர்த்தக மையம் வழியாக தான் போகிறேன். தினம் வந்து சிஎம் வர்றாருன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. டிராஃபிக் ஜாம் ஆகும். அதனால் வேறு எந்த கட்சியும் எது செயல்படுற மாதிரி தெரியல. பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்கிறத தவிர யாரையும் செயல்படுற மாதிரியே தெரியல. ஆனால் என்னன்னா, இவ்வளவும் ரைட்டு, இவ்வளவு உழைப்பு இருக்குது, ஞானேஷ்குமார் என்ன பண்ணுறதா இருக்கீங்க? அவர் தானே முடிவு எடுக்கிறவர். மக்களாக முடிவு எடுக்கிறாங்க. மக்கள் முடிவு எடுத்தாக்க இது உங்கள் வெற்றி நிச்சயம். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். மக்கள் தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் உங்கள் வெற்றிக்கு நம்ம இப்போவே சொல்லிடலாம், திமுக தான் அப்படின்னு இப்போவே சொல்லிடலாம். ஞானேஷ்குமார் அதை வந்து கையெழுத்து போட்டால் தானே செல்லும். ஞானேஷ்குமார் போடுவாரல்ல, அவர் வேற ஏதாவது ரிப்போர்ட் வச்சிருக்காரு. ஆனால் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 40 வாங்கினாங்கல்ல டிஎம்கே, அது அப்படி இருந்துமா அவங்களுக்கு நம்பிக்கை வரல? இல்லை, அதாவது என்னன்னா, அது ஏன் அது மாதிரி கொடுத்தாங்கன்னா, தேர்தல் ஆணையம் நேர்மையாகவே இல்லை அப்படின்னு சொல்ல. இப்போ எல்லா இடத்தையும் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போயிடும். தமிழ்நாட்டில் இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸ்,
திமுக இந்த மாதிரி ஒரு 4-5 கட்சியை ஜெயிக்க வச்சுருவாங்க. ஜெயிக்க ஏதாவது சொன்னாக்கா ஆஹா அங்கே நாங்கள் பீகாரில் நாங்கள் இது பண்ணோம், அப்போ தமிழ்நாட்டை எப்படி திமுக ஜெயிச்சது, அது அங்கேயும் நாங்கள் தோக்கடிச்சிருக்க முடியாதா அப்படின்னு பதில் சொல்கிறதுக்காக இந்த ஒரு வெற்றி அவங்க கொடுப்பாங்க. ஒரு 2-3 இடத்துல தோக்குறது. சீட்டாட்டத்தில் நான் முதல்ல சொல்லியிருக்கேன் இந்த உதாரணமெல்லாம். சீட்டாட்டத்தில் ஒருத்தன் புதுசாக வர்றான்னா அவனை ஏமாத்துறதுக்கு முதல் 2 கேம் அவனை ஜெயிக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வெறி பிடிச்சவன் ஆகிடுவான். அப்படி தான் சூதாட்டத்தில் பழக்குவாங்க. அது மாதிரி தான் இந்த தேர்தல் கமிஷன் தான் யோக்கியம்னு காட்டுறதுக்காக 2-3 எதிர்கட்சி இருக்கிற இடங்களை ஜெயிக்க விடுவாங்க. கேரளா, தமிழ்நாடு, வங்காளம், இது போன்ற சில மாநிலங்கள் அங்கெல்லாம் 10% தெல்லுமுள்ளு பண்ணாலும் அங்கே பாஜக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி இடத்தையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டு அங்கெல்லாம் ஜெயிக்க வச்சு. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்க இப்போ சட்டமன்ற தேர்தலில் இப்போ மீண்டும் டிஎம்கே கிளியர் கட்டா ஜெயிச்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதான் தன்னை நியாயப்படுத்துறதுக்காக திமுகவுடைய வெற்றியை தடுக்காம விட்டுருவாங்க. அவ்வளோதான் அது. அந்த நம்பிக்கையில தான் இவங்களும் செய்யறாங்க. ஆனா நான் கேள்விப்பட்ட அளவுல அவங்களுடைய முகாமிலேயே சொல்லியிருக்காங்க, திமுகவை ஏமாத்துறது அவ்வளவு சுலபமா தெரியல சார். எல்லா இடத்துலையும் இதெல்லாம் வாக்காளர் பட்டியலெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணாங்க. இங்க பண்ணும்போது அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்களுடைய வாக்கு இதை ஸ்டெடியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தொட முடியல. எஸ்ஐஆர்ல ஒன்றும் பண்ண முடியல பெருசா. நல்ல இது பண்றாங்களா? அவர் தெளிவா அவங்க கட்சி இவங்களே சொன்னாங்க. அதில் திமுகவுடைய வாக்குகளை எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க அவ்வளோ ஜாக்கிரதையா 1க்கு 10 தடவை சரி பார்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பிடிச்சி பிழிஞ்சு எடுத்துடுறாங்க. ஆனா இந்த உஷார் நம்ம ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ மற்ற மாநிலங்களில் இல்லைன்றீங்களா? மற்ற மாநிலங்கள்ல இல்லை. இப்போ ராகுல் காந்தி அதை செய்யலையே. ராகுல் காந்தி மேல வந்த கோவம் அதுதானே. நீ நிரூபிச்ச இப்படியெல்லாம் ஓட்டு திருடுறாங்கிறத நிரூபிச்ச. அதுக்கப்புறம் என்ன பண்ண நீ? பார்ட்டி காட்ரி சும்மா ஒர்க்கே பண்ணல, என்ன ஏது அது கேடர்லாம் ரெடியா இருக்காங்க. மக்கள் ஓட்டு போடுறதுக்கு, ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஓகே, இவங்க அதை சேனலைஸ் பண்ணி கொண்டு போகணும். இல்லை, வாக்காளர்களை கொண்டு போய் சேர்த்து போட வைக்கிறதுக்கான ஒழுங்குமுறை கூட்டம் இல்லையே உங்களுக்கு. பூத் ஏஜென்ட் வேணும். இல்லை, அது இல்லைன்னா எப்படி நடக்கும்? ஓகே, இல்லைன்னா இந்த மாநாட்டில் பாருங்களேன், விஜயை விமர்சிக்கிறாங்க. பேர் சொல்ல மாட்டாங்க எப்போதுமே. சீமான் அவர்கள் பேரோ விஜய் பேரோ அடுத்த செகண்டரி ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய கட்சிகள் பேரோ சொல்ல மாட்டாங்க, சபார்டினேட் ஃபோர்ஸஸ் பெயர்களை. ஆனால் மறைமுகமான விமர்சனங்கள். இது பார்த்தீங்களா, இது கட்டுக்கோப்பான கூட்டம், இது தற்கொலைத்தனமாக ஒரு கண்ணாப்பினான்னு போகக்கூடிய கூட்டம் இல்லை, நாங்கள் சொன்னால் உத்தரவு போட்டால் அது கீழ்ப்படையக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே திருவண்ணாமலை மாநாட்டில் உதயநிதி அவர்கள் பேசியது. இதுலயும் அதே கருத்துப்பட மீண்டும் பேசுறாருன்னா அப்போ சம்திங் விஜய் ஒரு ஃபேக்டரா அவங்க கண்ணுக்கு வந்துட்டு போறதா? இல்லை, இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்குற விளம்பரத்துக்கு உங்களுக்கு கொடுத்த மரியாதை அது. மீடியாக்கள் உயிரை விடுறீங்க. ஒரு புதுசா ஒரு ஆள் வந்துட்டாருன்றீங்க, எங்க கண்ணுக்கு தெரியல. இருந்தாச்சு மீடியாக்கள் வாயை அடைக்கிறதுக்காக அவருக்கு பேரையே சொல்லலையே. அதில் அது கூட சொல்லக்கூட சொல்லனாக்கா தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் 15% 50% அவருக்கு தான் வருது அப்படிங்கிற என்னென்னமா கதை விடுறீங்க. கேட்டாக்கா 15 கோடி வாக்காளர்கள், 15 கோடி உறுப்பினர்கள், அகில உலகத்துல எந்த கட்சிக்கு இவ்வளவு உறுப்பினர்கள் கிடையாது, என்னென்னவோ கதை சொல்றீங்க. தமிழ்நாட்டிலே 8.5 கோடி தான் சார் வாக்காளர், யாருக்கு மக்கள் தொகை. அதை நீங்க அதை பத்தி கவலைப்படல, கவலையே பட்டுக்கல. கவலை இல்லாம அடிக்கிறீங்க. கேட்டாக்கா சந்திரமண்டலத்திலையும் கட்சி இருக்குதுங்க, சபாகிரகத்திலையும் கட்சி இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு கொடுத்த மரியாதை, விஜய்க்கு கொடுத்த மரியாதை இல்லை. யூடியூப்காரர்களுக்கு நீங்கள் உங்கள் கட்டுக்கோப்பான கட்சின்னு ஒன்று சொல்கிறீங்களே, அந்த கட்சியை விட எங்களுக்கு எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்குதுன்னு உங்களுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அது விஜய்க்கு சொல்லலை. இந்த மாநாட்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்களா சார்? இப்போ டிஎம்கே நடத்துது, மற்ற எத்தனையோ கட்சிகள் நடத்துகிறாங்க, அவங்களாம் கண்மூடித்தனமாக திமுகவை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, திமுகவை திட்டிட்டு போயிடுவாங்க, கலைஞ்சிருவாங்க. ஆனால் திமுக நடத்தக்கூடிய மாநாட்டில் ஒரு கருத்தியலான விஷயங்கள் முன்வைக்கப்படுது. மொழி, இனம், மானம் இவையெல்லாம் பேசப்படுது. பெரியார், தந்தை பெரியார், திராவிடம் இவையெல்லாம் பேசப்படுது. பாஜக எதிர்ப்பு, அதிமுக கூட பெரிதாக நம்ம முதலமைச்சர் எதிர்க்கிறது இல்லை கடந்த காலத்தில் செய்த பிழைகள் எல்லாம். பிஜேபி எதிர்ப்பு, இந்திய வல்லாதிக்க எதிர்ப்பு, மாநில சுயாட்சி இவைகளை தான் அவ்வப்போது முழங்குகிறார் மாண்பு முதலமைச்சர். அப்போ என்ன எப்படி யூனிக்கா தெரியுதுன்றீங்க? அது காரணம் மற்றவெல்லாம் அரசியல் கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க.
பாஜக ஒன்று தான் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சிருக்குது. அதனால தான் அதை வந்து வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சிக்கு இருக்கு. மற்றவங்கெல்லாம் ஏன்னா மக்கள் போடுற ஓட்டையே தூக்கி எறிகிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்கல்ல. வாக்காளர் பட்டியலே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. கமலஹாசன் இன்னைக்கு என்ன மீட்டிங்கில் தானே பேசியிருக்காரு. வாழும் பிணங்கள் தான் சொல்லியிருக்காரு. அது செத்து போன பேரெல்லாம் வந்து இதில் போட்டு கொடுத்துருக்கேன், வாழும் பிணங்களுங்க இன்னும் ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. அது மாதிரி நடக்கிற ஒரு அது அந்த எஸ்ஐஆர் இந்த தடவையும் வந்து அயோக்கியத்தனம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே இத்தனை லட்சம் பேர் இல்லாமல் போயிட்டாங்கிறாங்க. எனக்கு இல்லை, இன்னும் உங்க லிஸ்ட்லேயே இல்லை, பேரே இல்லை. இதை வந்து கேட்டாங்கன்னாங்க, அப்புறம் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. என்ன வந்து வந்தால் தான் உண்டு. இதுவரையும் என் பேர் இன்க்ளூட் ஆகல. அது மாதிரி ஊர் அறிஞ்சவனுக்கே ஒன்றும் காணோம்னாக்கா பேர் தெரியாதவன் கதியெல்லாம் என்ன ஆகும். அதில் பார்க்கணும். அதனால தான் அவன் இன்னைக்கு ரெண்டு அணியாக தான் பிரியான். அந்த காலத்துலேருந்து அதே தான். திராவிட சித்தாந்தம், சனாதனம். சனாதனத்துக்கு பக்கத்தில் அதிகார வர்க்கம் இருக்கு. திராவிட மாடல் பக்கத்தில் மக்கள் இருக்காங்க. அதிகார வர்க்கத்துக்கும் மக்களுக்கு மத்தியில் நடக்கிற போட்டியாக தான் இதை எடுக்கணும். அதிகார வர்க்கம் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நான் தான் அஹெட்டா போயிட்டு இருக்கேன், நான் தான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன், பாருங்க நான் வந்து கிட்டத்தட்ட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லி 170 தொகுதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து நான் கவர் பண்ணிட்டேன். டிஎம்ஏ இப்பதான் வந்து மாநாடு போட்டுட்டு இருக்கு, ஒன்றும் பண்ணிட்டு இருக்கு, நான் தான் களத்துல முந்திட்டேன் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் சொல்றாரு. செஞ்சிருந்தாங்க நல்லதுதான். உண்மையா எங்களை ஏமாத்துறதுல அர்த்தம் இல்லை. நான் நம்பிடுறேன். நிஜமா நடத்தினேன், நீ யோசிச்சு பார்த்துக்க, அவ்வளோதான் சொன்னேன். வேற ஒன்று நான் சொல்லுவேன். 170 கூட்டம் நடத்தினேன்னு சொல்லி யாராவது அதை பற்றி எங்கேயாவது பேசுனீங்களா? கேள்வி ஞானம் தான். இப்போ நீங்களே ஆச்சரியத்தோ இவ்வளோலாம் நடத்திருக்கிறதா சொல்கிறாங்களே, மீடியாவுக்கே தெரியல. இல்லை, நாங்களும் அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணோம் எங்கள் ஊடகத்தில். அதில் அவர் பண்ணார், 170 தொகுதிகளுக்கும் நான் போய் நான் வந்து பிரச்சாரங்களை முன் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அவர் அஹெட்டாக இருக்கன்றார். ஒரு வருஷம் காணாமல் போயிருந்த தேமுதிக பிரேமலதா ஒரு கூட்டம் போட்டாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. லட்சக்கணக்கில் நின்னாங்க. ஒரு எங்கே போனாங்கன்னு விஜயகாந்த் இருந்ததுக்கு பிறகு அந்த கட்சி இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல நமக்கு. அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க, கூட்டம் நிற்கிது, செலவு பண்ணால் கூட்டம் வருது. அது உங்களுக்கான கூட்டமாங்கிறத உறுதிப்படுத்தி, அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. இதை காட்டி எங்களை ஏமாத்தலாம், ஆனால் உண்மையில ஏமாறுறது நீங்க. நம்ம என்ன அட்டே அப்பா பழனிசாமி என்ன க்ரௌடு பத்தியா அப்படிங்கிறோம். அது உண்மையாங்கிறது நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஏமாற போறது நீங்களா நாங்களாங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் நம்ம சொல்றோம். ஸோ மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த மீட்டிங்ல திமுக என்றாலே பிரம்மாண்டம், இப்ப பாருங்க இந்த பிப்ரவரி மாசம் வார வாரம் ஒரு மாநாடு நடக்க போகுது அப்படின்றாரு. இதெல்லாம் அவங்க தொண்டர்களுக்கு உற்சாகம் தரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையா பின்ன, அதுக்காக தான் சொல்றது. தொண்டை காலையில் எந்திரிச்சோன்னு இன்னைக்கு தலைவர் எங்க வர்றாருன்னு போகணுங்க. அப்படிதானே தொண்டர்களை சுறுசுறுப்பா வச்சுக்கணும். அப்பதானே வேலை நடக்கும். ஓகே, அது இல்லைன்னா அப்புறம் வந்து கட்சி நடத்துறது என்ன அர்த்தம்? ஸோ தொண்டர்களை வந்து கரெக்டாக தான் என்தூசியாசம் பண்றாங்கன்றீங்க. அதில் திமுக அடிச்சுக்கவே முடியாது. ஓகே, ஆரம்பிச்ச 1949 ஆரம்பிச்ச அந்த கட்சி இன்னைக்கு வந்து ஓய்வு இல்லாமல் வேலை பார்க்கும், இயங்கிக்கிட்டே இருக்கு 24 hours. தோக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க. தோக்குற தோல்விகளை கண்டு அவங்க தோண்டு போகலையே. கலைஞர் தோக்காத தோல்வியா? எத்தனை தடவை தோத்தாரு. ஆட்சிக்கு வந்தாங்கன்னு எடுத்தாக்கா அதிமுக தான் அதிக ஆட்சிக்கு வந்துருக்கு. என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு கட்சியை காணும். இதுதானே நிற்குது. அமைப்பு ரீதியாக அவங்க செயல்படுற விதம் வந்து ஒரு அந்த அந்த அமைப்பு ரீதியான செயல்பாட்டில் திமுக அடிச்சுக்கிறது உலகத்திலே கட்சி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சோம், 57ஆம் வருஷம் எலெக்ஷன்ல நின்ற போது வாங்கின உதயசூரியன் சின்னத்தோட இன்னைக்கு வரல நின்றுக்கிட்டு போட்டி போடுற ஒரே கட்சி. ஒரு சின்னத்தை இன்னைக்கு வரல மாத்தல. காங்கிரஸுக்கு மாறி போச்சு, பாஜகவுக்கு ஏதோ என்ன இருந்ததுலாம் தெரியாது, பேரே மாறி இருக்குது. ஜனசங்கம், இது என்னென்னமோ பேரெல்லாம் மொராஜி காலத்துல ஏதோ ஒரு பேர், அதுக்கப்புறம் பிஜேபி பார்த்து பேரே மாறி இருக்கு. அந்த அளவுக்கு மாறி இந்த ஒரு கட்சி தாங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள்ல, இந்தியாவில் அன்னைக்கு ஆரம்பிச்ச அன்னைக்கு இருக்கிற அதே கருப்பு சிவப்பு கொடி, அதே உதயசூரியன் சின்னம். ஓகே, அதை வச்சிருக்கிற ஒரே கட்சி. அந்த வகையில் அந்த அளவுக்கு அவங்க கட்டுக்கோப்பா இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய இது உறுப்பினர்கள்லாம் அவ்வளோ தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க, சொன்னது கேட்குறாங்க. ஆனால் சார், இப்போ நீங்கள் இப்படிலாம் சொல்லிக்கலாம்,
இன்னும் பெரிய தலைவலி டிஎம்கே காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா சீட் ஷேரிங்கு. நீங்க அது சீட் ஷேரிங்க நீங்க வந்து இந்த முறை ரொம்ப டஃப்பா இருக்கும் டிஎம்கேவுக்கு. 3 பொது தேர்தலில் நீங்க எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளும் டபுள் டிஜிட்ல கேட்கறாங்க. காங்கிரஸ் இருக்கிறத விட கூட கேட்குது. காங்கிரஸ் தொடர்ந்து கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸை விடுது. திருமாவளவன் அவர்களே இப்ப பேச ஆரம்பிச்சார், நாங்க டபுள் டிஜிட்ல கேட்க ஆரம்பிச்சோம், கடந்த மாதிரி 6 மார்லாம் நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களும் வந்து டபுள் டிஜிட்ல கேட்போம் அப்படின்னு சொல்லி பொது வெளியில பிரஸ் மீட்ல கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் நிச்சயமா பெரு நெருக்கடியை சந்திக்கும். அப்ப ஏன் கேட்கறாங்க? ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தானே. திமுக மாட்டேன்னுச்சுன்னா அவங்க கதி இல்லாம எங்க போவாங்க? விஜய் இருக்காரு, எங்க போங்க. இதுவரை எலெக்ஷன்ல நிக்காத ஒரு ஆசாமி, போட்டியில கலந்துக்காத ஒரு ஆசாமி, அவர் தான் மெடல் வாங்குவார் சொன்னா என்ன அர்த்தம்? ஓடனா மெடல் வாங்கிடுவார். கிரவுண்டுக்கே வரலையாப்பா, அப்புறம் எல்லாம் அவரை பத்தி பேசுறது. ஏதாவது நிரூபிச்சிருந்தாக்க அவர்கிட்ட போகலாம். இவ்வளவு பேசுறீங்களே, இன்னைக்கு வரல யாராவது திமுக கிட்ட அதிக சீட்டு கேட்பேன்னு வம்புக்கு போயிட்டு இருக்காங்களே ஒழிய விஜய் கிட்ட போவேன்னு யாரும் சொல்லல. காங்கிரஸ் சொல்லுதுல்ல, அதை சொல்லிவிட்டு என்ன நாங்கள் பேசாம தான் உட்காந்துருக்காங்க. தனக்கு சீட்டு கிடைக்கிறதுக்காக ஒரு புரட்சி பண்றப்ப ஒரு தலைமையை மிரட்டுறதுக்கு சொல்றேன். அதாவது சீட்டு கிடைக்க நீங்க யார சொல்றீங்க? மாணிக்க தாக்கூர் ஓப்பனாவே சொல்றேன், அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு. ஒரு போன தடவை ஒரு ஃப்ளோக்கில் தான் வாங்கினார் சீட்டு. வேற ஒரு கேண்டிடேட்டை போட்டு அவரை மாத்திட்டு இவரை போட்டாங்க. அந்த கட்சியில வந்து எலெக்ஷன்ல வந்து மிக சொல்பமான வாக்குகளில் தப்பிச்சு பொழைச்சவர் மாணிக் தாக்கூர். அதனால டபுள் டிஜிட்ல ரெட்டை இலக்க இதெல்லாம் வெற்றி பெற்றாங்க. 10,000 ஓட்டு. அதே மாதிரி இவர் தான் 4,000 ஓட்டில் தப்பி பொழைச்சு வந்தவர். அப்படிப்பட்ட ஆள் அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு பரவலான ஒரு தகவல் அடிப்படுது. அதனால தன்னை ஒதுக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புரட்சிக்கு பண்ற மாதிரி கட்சியை உடைப்பேங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அது எல்லாரும் செய்யறது தான். என்னைக்கு ஒரு கூட்டணியில அதிகமா சீட்டு கொடுன்னு கேட்கறாங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிறது அந்த கூட்டணியிலன்னு அர்த்தம். ஜெயிக்க முடியாத கட்சியில ஜெயிக்க முடியாத கட்சியில வந்து சரத்குமார் வந்து ஒரு மிரட்ட விட்டாரு, எனக்கு 40 சீட்டு வேணும்னாரு, கொடுத்து விட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் ஜெயிக்க போறதில்லை, நீ வந்து நின்று. சரத்குமாருக்கு 40 கேண்டிடேட்டே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனாலதான் இப்போ சீட் ஷேரிங்கில் தகராறு வருதுன்னாவே வெற்றி வாய்ப்பு அந்த கட்சிக்கு அந்த கூட்டணிக்கு அதிகமாக இருக்குதுங்கிறதுனால தான் சீட் ஷேரிங்கில் தகராறு வருது. ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லாட்டி வெளியே போ, விஜய்கிட்ட போய் நின்று இது பண்ணுங்க, அங்கே உனக்கு வெற்றி கிடைக்குதுன்னா போயேன். ஏன் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்க? போறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லைங்க. பாஜக கிட்ட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன? இப்போ டிடிவி தினகரன் என்ன பண்ணாரு? முந்தின நாள் சொல்றாரு, பழனிசாமி ஆட்சிக்கு வந்தாக்கா நான் தூக்கு போட்டு செத்து போவேன். அடுத்த நாள் 24 மணி நேரம் கூட ஆகல, கேஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. சொத்து குவிப்பு வழக்கு ஏதோ ஒரு வழக்கு வந்தது. உடனே மறுநாள் போய் பாஜகவில் சேர்ந்துட்டார், கூட்டணியில் சேர்ந்துட்டாரு. இப்போ பழனிசாமியை முதல்வர், பங்காளி சண்டை தீர்ந்து விட்டது அப்படின்ட்டார். அவ்வளோதான், மிரட்டி தான் உள்ள கொண்டு போறாங்க. ஆத்மார்த்தமா அவர் போகல. ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் இல்லை, மிரட்டல்ல வந்து உள்ள போறவங்க தான். விஜயும் அப்படிதான் மிரட்டல்ல உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் வரமாட்டேங்கிறாரு. 2.5 வருஷம் ஆகுது, கூட்டங்களும் போடல, பொதுமக்களுக்காக போராட்டங்கள் நடத்தல, ஒண்ணுமே பண்ணல. சீன்லே இல்லைன்றீங்க? சீன்லே இல்லையே. 24 மாசத்துல அவர் ஏறத்தாழ ஒரு 6 மாசம் அஞ்ஞாதவாசம் ஆரம்பிட்டார், காணாம இறப்பிட்டார். அப்பப்போ வந்து காட்சி கொடுத்துட்டு போறாரு. நிச்சயமா சார், சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.